சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மாதத்தில் இந்த 3 நாட்களில் ஒரு நாள் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். அது எந்த நாள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னோர்கள் சொன்ன கூற்றுக்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். மாசி கயிறு பாசி பிடிச்சு போகும். மாசி மாதத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றுவதனால உங்கள் கணவரின் ஆயுசு கூடும். உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் தீர்க்கமாக கிடைக்கும். இப்போ ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வரும். அதற்காக தான் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு 3 நாட்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். உங்களோட பீரியட்ஸ் டைம் வச்சு இந்த 3 நாட்களில் எந்த நாட்கள் உங்களால் மாற்ற முடியாதோ அதை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். எப்போதுமே மாங்கல்ய கயிறு மாற்றும் போது ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றது. உங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து சுவாமி படத்துக்கு நேராக உட்கார்ந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றலாம், அல்லது கோவிலுக்கு சென்று மாற்றிக்கொள்ளலாம். எப்போதுமே மாங்கல்ய கயிறு ஏற்பொழுதில் காலை நேரத்தில் மாற்றிக்கொள்வது நல்லது. அந்த நேரங்களும் ராகு காலம், குளிகை, யமகண்டம் இது போன்ற நேரங்கள் அல்லாது இருப்பதும் நல்லது. அதே போல் நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அந்த நாட்களில் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருப்பது நல்லது. மேலுமே அந்த தாலிக்கயிறை சக்தியூட்டும் விதமாக இன்று என்ன பண்ணுங்கள், ஒரு கோவிலிருந்து மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இப்போ குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, முன்னாடி போன இடத்துல எனக்கு மஞ்சள் கயிறு கொடுத்துருக்காங்க, அந்த கயிறை மாற்றிக்கொள்ளலாம், தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி உங்கள் இஷ்ட தெய்வ படமோ அல்லது உங்கள் குலதெய்வ படத்தின் காலடியில் வச்சு தினமும் விளக்கேற்றுங்க. நான் சொல்கிற இந்த 3 நாட்களில் உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கின்றதோ அந்த நாளில் நீங்கள் தாராளமாக மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த சந்தேகமும் இருக்கும். தாலி கயிறு எந்த அளவுக்கு நீளம் இருக்க வேண்டும்? தாலி அணிந்திருக்கும் போது அது மார்பின் மைய பகுதி உள்ள இதய சக்கரத்தை தொடும் வகையில் இருக்க வேண்டும். அதே போல தாலி கயிறு 16 இலைகள், அதாவது 16 நூல்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். இதுவே நம்ம முன்னோர்களின் வாக்கு. அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதற்கு இந்த மாங்கல்ய கயிறுல 16 நூல்கள் இருப்பது கட்டாயம். இப்போ மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு இந்த மாசி மாதத்தில் 3 நாட்கள் ரொம்ப சிறந்த நாட்களாக இருக்கின்றது. அதில் முதல்ல பிப்ரவரி 24 மாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக பிப்ரவரி 26 மாசி 14 வியாழக்கிழமை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப உகந்தது. உங்களுடைய மாதவிடாய் காலங்களை வைத்து இந்த 3 நாட்களில் ஒரு நாட்கள் தாராளமாக நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்ற தேவையில்லை. உங்கள் பிரசவம் முடிந்த பிறகு நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த 3 கிழமைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஒரு பலன்கள் இருக்கின்றது. இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதனால சுமங்கலி பாக்கியம் நிலைக்கச் செய்யும். கணவருக்கு நீண்ட ஆயுளையும் குடும்பத்தில் சுபிட்சத்தையும் தரும். அதே போல் நீங்கள் வியாழக்கிழமைகளில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றும்போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள். இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மங்கள பாக்கியம் பெருகும். எப்போதுமே பெண்கள் ரொம்பவே மங்களகரமாக இருப்பீர்கள். செல்வம் அதிகரிக்கும். வருஷத்தில் ஒரே நாள் மாசி மகம், அதுவும் இந்த தடவை திங்கட்கிழமைகளில் வருவதனால திங்கள் சந்திரனுக்கு உரிய நாள். இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவது உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் மன நிறைவையும், உங்களுக்கு தீர்க்க மாங்கல்ய பாக்கியத்தையும், உங்கள் கணவருக்கு நீண்ட ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளையும் பெற்றுத்தரும். இப்போ இந்த 3 நாட்களில் கட்டாயம் பெண்கள் தாராளமாக உங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் இப்போ தாங்க சித்ரா பௌர்ணமி அன்று மாற்றுவோம், அல்லது எங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தோடு தான் நாங்கள் மாற்றுவோம். உங்கள் குடும்ப முறை தான் உங்களுக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் எந்த வகையில் நீங்கள் தாலிச்சரடு மாற்றுவீங்களோ, எந்த கிழமையில் மாற்றுவீங்களோ அதை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம்.
அதே போல இப்பதாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மாத்துனேன். ரொம்ப பழசாயிருச்சு கயிறு. ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க தாராளமா இந்த மாசி மாதத்தில தாராளமா உங்க மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம். இதை மாற்றும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். அதேபோல ஒரு சுமங்கலி பெண்கள் முன்னாடி நீங்க தாராளமா மாற்றலாம். மேலும் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல உங்க சந்தேகங்கள கேளுங்க. அதற்கான தெளிவான விளக்கம் அளிக்கப்படும். அதேபோல மாங்கல்ய கயிறு ஒரு சிலர் வந்து செயினையும், கயிறையும் தனியா கழட்டிட்டு தான் மாட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது கழுத்துல ஒரு மஞ்ச கயிற கட்டிட்டு, அதற்கு பிறகு அந்த செயினையும், கயிறையும் தனியாக எடுத்து கோர்த்து உங்களோட மூத்த சுமங்கலி பெண்கள் கோர்த்து கொடுப்பதும், அதை நீங்க உங்க கணவர் கையால் போட்டுக்கொள்வதும் ரொம்பவே சிறப்பு. அந்த மாரி பெரியவங்கலாம் யாரும் இல்லங்க. நாங்க என்ன செய்றது? நீங்களே அதே போல கோத்துக்கிட்டு, உங்க பூஜை அறையில வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு, உங்க கணவர் கையால போட்டுக்கோங்க. கணவர் ஃபாரின்ல இருக்காங்க. நாங்க என்ன பண்றது? நீங்களே தாராளமா உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வைத்து, மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, உங்கள் கணவர் தீர்காயுசோட இருக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஓம் முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.